அவங்க வந்து ஒண்ணு சினிமா அது சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமா இருப்பாங்க, இல்லைன்னா புறநானூறு அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அது சொல்றேன். நான் இன்றைக்கு வந்துட்டு இவ்வளவு பேர் நீங்க இங்க வந்திருக்கப்ப அது எவ்வளவு ஒரு பொய்யான ஒரு விஷயங்கள் வந்து உருவாக்கப்பட்டு இருக்கு. அதாவது இடத்தை தாண்டி இங்கிருந்து அங்க வரக்கூடிய தகவல்களாக அது அறியப்படுகிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இல்ல அவருடைய கவிதைகள் வந்து நவீன கவிதையோட அவருடைய கவிதைகளை ஒப்பிட முடியாது. குறிப்பாக பிற்போக்கான கவிதைகள் கூட அவருடைய கவிதைகள் அவருக்கு கூட ஒரு கடுமையான விமர்சனம் எங்கள் மேல இருந்தது. வந்து ஒரு முறை ஒரு டிவி பேட்டியில் தன்னுடைய பேட்டியில வந்து இதே வார்த்தையை வந்து அவர் சொன்னார், வந்து இப்படி ஆபாசமாக எழுதக்கூடிய பெண் கவிஞர்களை கன்னத்தில் அறைய வேண்டும் அப்படின்னு. அது ஒன்று அதான் இது வந்து எவ்வளவு பெரிய படைப்பாளியாக இருந்தாலும் கூட அதை பெண் எழுதும் பொழுது அவர்களால் அதை வேறு விதமான கண்ணோட்டத்தில் அணுகுவதுதான் அவங்களுக்கு சுலபமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. அவர்களுக்கு வந்து பெண் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்குள்ள வந்துட்டு அவங்க இதை எழுதக்கூடாது, இவங்களுக்குன்னு சில விஷயங்கள் கட்டுப்பாடுகள் இருக்கிறது, இவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை வந்து ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் கூட அவர்களால் கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையை நினைக்கும் பொழுது நிச்சயமாக வருத்தமாகத்தான் இருக்கிறது. அதை தவிர்க்க முடியாத ஒன்றும் கூட. பொதுவாக ஆணாதிக்க மனோபாவம் என்பது ஆணாதிக்க சமூகத்தில் ஒவ்வொருவரிடமும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அதுல வந்து நமக்கு எந்த விதமான பாவம் சொல்ல முடியாது, அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கிறது. வேற எதுவும் கேள்விகள்ல கவிதைகள் வாசிப்பு அந்த மாதிரி பண்ணலன்னா நல்லா இருக்கும். ஒரு சின்ன குறிப்பீடுல நீங்க கவிக்கு அப்துல் ரஹ்மானோட நெருங்கி பழகிருக்கோம். உங்க ஒரு கவிதையும் போட்டிருந்தாங்க. என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா, நிச்சயமாக புதிதாக வெடித்து புதிதங்கள் கிளம்ப வேண்டும். ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. தமிழ்லயும் அப்படிதான் பெண்கள் வந்து மிக சிறப்பு. ஆனா அவர் வந்து ஆண்கள் ஆபாசமா எழுதுறது தவறு, கவிஞர் ஆண்கள் அது பெண்கள் ஆபாசமா எழுதுறது தவறுதாங்கிற ஒரு கருத்துல தான் அவர் கவிக்கோ சொல்லியிருப்பாரே ஒழிய, அவரு நாங்க பழகிறது வந்து மிக முற்போக்கான சிந்தனையாளர், அவர் பிற்போக்கான ஒரு கவிஞர்னு சொல்ல முடியல. ஒண்ணு. இரண்டாவது வந்து ஆபாசம் வந்து ஆண்கள் தான் பெண்கள் தான் ஆபாசம். அந்த ஆபாசங்கிறதுக்கான வரையறையை பத்தி தான் நம்ம பேச வேண்டும். ஆபாசம்ங்கிறது வந்துட்டு எந்த ஒரு எந்த இடத்துல எந்த காரணத்துக்காக நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படி. இப்போ என்னுடைய ஒரு முக்கியமான கவிதை வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கவிதை, ரொம்ப பேசப்பட்ட ஒரு கவிதை. அது எத்தனை மொழியில வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறது கணக்கில் அந்த அளவுக்கு வந்து மிக பிரபலமான ஒரு கவிதை. அந்த ஒரே கவிதைக்காக தான் வந்து கடுமையான விமர்சனங்களையும் நான் எதிர்கொள்ள நேர்ந்தது. அந்த கவிதையில ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் அந்த மிக மோசமான விமர்சனங்களை நான் எதிர்கொள்ள நேரிட்டது. அப்போ யோசிச்சு பார்த்தோம்னா அது வந்து ஆபாசம் என்கிறதுக்கான ஒரு அந்த ஒரு வார்த்தை வந்து பிரயோகிக்கப்படும் பொழுது, ஒரு இடத்துல வந்து வைக்கப்படும் பொழுது அது எந்த மாதிரியான கிளர்ச்சியை கொடுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். வாசிப்பவர்களுக்கு கிளர்ச்சியை கொடுக்கிறதா துக்கத்தை கொடுக்கிறதாங்கிறதா முக்கியமான ஒரு கேள்வி. ஆனா அந்த கவிதையில வந்துட்டு மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையா அது இருந்தது. ஒரு துக்கத்தை தான் அந்த கவிதை உருவாக்கும் அந்த வார்த்தை. ஆனா அதை வந்து ஆபாசமாக புரிந்து கொள்ளப்பட்டு எதிர்ப்புகள் வரும் பொழுதுதான் ஆபாசங்கிறது என்னங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி உருவாக்கும். அந்த கவிதையில ஆபாசம் என்பதை யார் முடிவு செய்வது? வாசகர்கள் முடிவு செய்வதா? அது வந்து பெரியது. அது வந்து அதான் அந்த படைப்புல அதுக்கு எந்த இடத்துல அந்த பொருந்தி இருக்கு, அது பொருத்தத்தோட இருக்கா இல்ல பொருந்தாமல் இருக்கா, அந்த வேதனைய சொல்லுதா, வழிய சொல்லுதா, இல்ல வந்து வேற விதமான ஒரு மலினப்படுத்தப்பட்ட கிளர்ச்சியை சொல்லுதா, அப்படி பார்க்கலாம். லாரன்ஸ் எழுதினுடைய இதை பற்றி பார்க்கக்குள்ள அது ஒன்றும் ஆபாசமா பார்க்க மாட்டாங்க. அதை மாதிரிதான் நானும் வந்து உங்களுடைய கவிதையை படிக்கிறதுல அதை வந்து ஆபாசம்ன்ற ஒரு நோக்கத்துல நான் பார்க்கிறேன். அவர் சொல்ற மாதிரி ஆசிரியர்கள், அதாவது நீங்க சொன்ன மாதிரி மற்ற ஆண் கவிஞர்கள் ஒரு பொறாமை நோக்கத்திலோ ஒரு பின் தங்கிய நோக்கத்துல பார்க்கக்குள்ளதான் வந்து ஆபாசமா தெரியுது. அது வந்து சமுதாயத்தை எப்படி தட்டி கிளப்புதுன்றதுடைய வெற்றியை வந்து யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. நான் அப்படிதான் இந்த வெளியூர்ல இருந்துட்டு அந்த மாதிரி தான் நாங்க பார்க்கிறோம். அது மாத்திரம் நீங்க வந்து
உள்ளூர்ல இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட யாரும் சில பேர் கருதலாம். ஆக நான் பேசிய சில நபர்கள் வந்து அந்த மாதிரி ஒன்றும் பார்க்கிறத உங்களுக்கு சொல்ல கவிஞர் அவங்க பேசி முடித்தப்புறம் கலந்து உரையாடலில் நாம் நமது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். இப்போது அவர்கள் பேசுவதையும் பாடல்களையும் பாடியிருக்காங்க. இந்த கவிதை வந்து எந்த அளவுக்கு வந்து பெண்ணுடைய உடல் சார்ந்த பெண்ணுடைய உடலை வந்துட்டு எந்த அளவுக்கு ஆண் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்திலையும் அது எந்த மாதிரியான ஒரு அரசியல் அந்த உடல் சார்ந்து உருவாக்கப்படுது அப்படிங்கறத பத்தின ஒரு கவிதை. ஆனா அந்த கவிதைக்கு தான் இவ்வளவு பெரிய எதிர்ப்பும் ஒரு இது வந்தது, ஆத்திரமும் உருவாச்சு வந்து. இரண்டாம் ஜாமத்து கதை. குழந்தைகளை பெற்றதற்கு பிந்தைய இரவுகளில் பழகிய நிர்வாணத்திற்கிடையில் அதிருப்தியுற்று தேடுகிறாய் என் அழகின் களங்கமின்மையை. பெருத்த உடலும் பிரசவ கோடுகள் நிரம்பிய வயிறும் ரொம்பவும் தான் அருவருப்பூட்டுவதாய் சொல்கிறாய். நிசப்தத்தின் பள்ளத்தாக்கில் புதையுண்டிருக்கும் என் குரல் தனக்குள்ளாகவே முடங்கிக் கொண்டிருக்கும். உண்மைதான், என் உடலை போலல்ல உன்னுடையது. பறைசாற்றிக் கொள்வதில், வெளிப்படையாக இருப்பதில். இதற்கு முன்னும் கூட உன் குழந்தைகள் வேறு எங்கெங்கோ யார் யாருக்கோ பிறந்திருக்கலாம். உன்னிடம் தடயங்கள் இல்லை என்பதால் நீ பெருமை கொள்ளலாம். நான் என்ன செய்ய? என் நசிவை போலத்தான் இந்த பிரசவ கோடுகள். எளிதில் செப்பனிட முடிவதில்லை. வெட்டி ஒட்டிவிட இவ்விடல் காகிதமும் இல்லை. உன்னை காட்டிலும் மோசமான துரோகத்தினை புரிந்திருக்கிறது இயற்கை எனக்கு. உன்னிலிருந்து தானே தொடங்கிற்று எனது தோல்வியின் முதலாவது நிலை. முதல் ஜாமத்தை காட்டிலும் விபரீதமானது கனவுகள் பெருகும் இரண்டாம் ஜாமம். சுவரோவியத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த புலி இரண்டாம் ஜாமத்தில் தான் என் தலைமாட்டில் அமர்ந்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கவிதை ஒண்ணு. இன்னும் மோசமா கடுமையா விமர்சனங்களுக்கு உட்பட்ட இன்னொரு கவிதை. முதல் பேச்சு இன்றைக்கு என்ன அநேகமாக இறுதி பேச்சு. வேசித்தனத்தினை சுட்டும் விரல் ஒளிரும் கோடி நட்சத்திரங்களில் இருந்து நீல நடுங்கும் இரவுகளில் மிதக்கும் அறிவுரைகள். குட்டிக்கு உணவு இயலா பூனையின் தேம்பி எழும் குழந்தை குரல் கவி பிடிக்கிறது ஈரலை. உனக்கும் கூட புகார்கள் இருக்கலாம். என் நிலைப்பாடு காலத்தாலும் வரலாற்றாலும் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. உன்னிடமிருந்து கலங்கலானதே எனினும் சிறிது அன்பை பெற, உனது குழந்தையின் தாய் என்னும் பொறுப்பை நிறைவேற்ற, வெளியுலகில் இருந்து சானிட்டரி நாப்கின்களையும் கருத்தடை சாதனங்களையும் பெற இன்னும் சிறு சிறு உதவிகள் வேண்டி, முடியுமானால் உன்னை சிறிதளவு அதிகாரம் செய்ய, நான் சிறிதளவு அதிகாரத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள எல்லா அறிஞர்களுடனும் விரிகிறது என் யோனி. இந்த கவிதை தான். இந்த முழுக்க முழுக்க பெண்ணுடைய உடல் வந்து எப்படி வந்து இந்த சமூகத்துல வந்து வைக்கப்பட்டிருக்குது, எந்த மாதிரியான விஷயங்களுக்காக அவள் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா, வந்து எந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலை வந்து இருக்குங்கிற பத்தின ஒரு அரசியல் வந்து இதுல இருக்கு இந்த கவிதையில. சமூகத்தோட பார்வையும் அரசியல் எல்லாம் சார்ந்த ஒரு விஷயம் தான். ஒரே ஒரு வார்த்தை இதுல வந்து எந்த விதமான கிளர்ச்சியும் யாருக்கும் தர முடியாது இந்த வார்த்தையால. ஒரு கவிதை, ஒரு ஆபாசங்கிறது வந்துட்டு ஒரு கிளர்ச்சி ஊட்டக்கூடிய ஒண்ணா இருக்காங்க. ஆனா ஒரு துக்கத்தை மட்டுமே இந்த வார்த்தை வந்து சொல்லக்கூடிய ஒண்ணா இருக்குது. ஆனா இந்த துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கவிதைக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் கடுமையான ஒரு அளவுக்கு எதிர்கொள்ள நேரிட்டதுன்னா நிச்சயமாக நம்ம ஆபாசங்கிறதையும் எப்படி பார்க்க தவறுறோங்கிறத நம்ம சொல்ல முடியும்.